குழந்தையோட நட்சத்திரம் தெரியாது. பிறந்த தேதி, கிழமை, நேரம் அதுவும் தெரியாது. பேரு ஆஷா. பாப்பா இங்க வாமா. இந்த கயிறை இந்த ஏட்டுல போடுமா. குழந்தைக்கு இப்ப கிரகநிலை சரியில்லை. எல்லாம் ஆண்டவனுடைய செயல். சாரி மிஸ்டர் அப்ரஹாம், நான் வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டேன். கடிகாரம் ஒரே மாதிரி ஓடும், ஆனா காலம் ஒரே மாதிரி ஓடுறதில்ல. நல்லா இருக்கியா? என்ன பண்ற? ஆறுடு. எழுந்துடு. ஆறுடு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆஷாவோட உடம்பு நல்லாகிறதுக்காக எத்தீம்கான குழந்தைகளுக்கு நாம ஜகாத் கொடுக்கணும். ஆமா கதீஜா, அநாத குழந்தைகளுக்கு செய்யற தர்மம் தான் அந்த குழந்தையை காப்பாற்றணும். பாப்பா, அப்படியெல்லாம் செய்யக்கூடாது பாப்பா. சரி. தண்ணியில இருந்து தரைக்கு வந்துருச்சுல்ல, மூச்சு விட முடியல, அதனால துடிக்குது. தண்ணியில இருக்கும்போது தான் மூச்சு விட முடியும். தரைக்கு வந்துருச்சுன்னா மூச்சு தண்ணி செத்துடும். ஐயோ பாவம், அப்படின்னா தண்ணிக்குள்ளேயே விட்டுடுங்க. ஓகே. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் ஆஷா. வா 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 வா, எப்படி இருக்க? ஃபைன். வெரி குட்.
Let me see. Hey. Dum 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 dum. டாக்டர் அங்கிள் இந்த கொலை எனக்கு தரீங்களா? இது வேண்டாம், இது பழசு. உனக்கு புதுசு வாங்கி தரேன். சார் பாப்பா எப்படி இருக்கா டாக்டர்? நல்லா இருக்கா? எவ்ரிதிங் நார்மல். அப்போ இனிமே அவளை ஸ்கூலுக்கு அனுப்பலாமா? தாராளமா. ஆனாலும் ஸ்கூல்ல கேம்ஸ் அது இதுன்னு ஓடி ஆடக்கூடாது. கூடுமான வரைக்கும் குழந்தைக்கு எப்பவுமே பதட்டமான ஒரு நிலைமை ஏற்படாம பாத்துக்கணும். ஓகே ஓகே. ஆசா டார்லிங், வரட்டுமா? டாக்டர் அங்கிள் என் மம்மிக்கு நீங்க தானே ஊசி போடுறீங்க. சொல்லுங்க டாக்டர் அங்கிள். ஆமாம்மா, மம்மிக்கு இன்னும் ஏன் உடம்பு சரியாகல? சீக்கிரமா சரியாயிடும்மா. டாக்டர் அங்கிள் எனக்கு மம்மியை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. சீக்கிரமா வர சொல்றீங்களா? ஓ, ஐயா மம்மி வருவா ஜாலி ஜாலி ஜாலி. ஐயா பிக்காங்க மம்மி என்ன ஆஷா, பிக் அங்கிள் வீட்டுக்கு போனதும் எங்களை எல்லாம் மறந்துட்டியா? நீங்க தான் மறந்துட்டீங்க. ஏன் என்ன பார்க்க வரல? ஒன்ன பார்க்கதாமா இப்ப நாங்க புறப்பட்டுட்டு இருந்தோம். போய் போய் பிக்காங்க டூப் போடுறாங்க. மூக்க உடைச்சிருவா. அப்ரஹாம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தாப்பா உன் முகம் தெளிவா இருக்கு. டாக்டர் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் தான்ப்பா எனக்கு ஒரு புது தம்பி வந்தது. டாக்டர் என்ன சொன்னாரு? பாப்பா நார்மல் கண்டிஷனுக்கு வந்துட்டா அவளை ஸ்கூலுக்கு அனுப்பலாம்னு சொன்னார். ஓ, தட்ஸ் குட். அண்ணா, இப்ப நீங்களும் நார்மல் கண்டிஷனுக்கு வந்துட்டீங்க. இப்போவாது உங்க பொண்ணை பத்தி கொஞ்சம். கதிஜா, No shoe man. சொல்ல வந்தது சொல்லுமா. இப்போவாது நீங்க உங்க பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா நல்லா இருக்கும். அத உங்ககிட்ட சொல்லிட்டு போறதுக்காக தாமா நான் இங்க வந்தேன். நாளைக்கு என் மகளுடைய பிறந்த நாள். 25வது வருஷம். திடீர்னு அவளுக்கு முன்னால போய் நின்னு ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் இன்வைட் பண்ணி அவளுடைய பிறந்த நாள் இந்த வருஷம் ஜாம்னு கொண்டாட போறேன். ரஹீம், நாளை காலையில உன் ஒய்ஃபை கூட்டிட்டு முதல் நாளா நீ வீட்டுல வந்து நிக்கணும். அண்டர்ஸ்டுட். ஆஷா, டான்ஸ் ஆனது போதும். இனிமே நீ ஆடக்கூடாது. இவங்களோட உட்காந்து விளையாண்டுட்டு இரு. என் கண்ணுல நல்ல பொண்ணு இல்ல. உட்காந்து விளையாண்டுட்டு இருமா. மேஜிக் கட்டவா பாரு. இந்த வரல எடுத்துறவா. 1 2 3. பாத்தியா வரல போச்சு. பாத்தியா நல்லா இருக்கா? திருப்பி வர வைக்கட்டா? 1 2 3. பாத்தியா வரல வந்துச்சு. பாத்தியா நல்லா இருக்கா? ஆஷா, நீ ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுற. இன்னும் கொஞ்சம் ஆட. வேண்டாம் வேண்டாம், ஆண்டி திட்டுவாங்க. ஆண்டனா போயிட்டாங்களே. கம் ஆன். ஹலோ டாக்டர். ஹலோ.
அப்புறம் வர வேண்டியெல்லாம் வந்தாச்சு. டைம் ஆயிடுச்சு. மீறி அடிச்சுட்டு வந்துடுறியா? போயிட்டு வந்துடுறேன். ஐயா. வண்டி எடு. ஹலோ ஃபாதர். ஹலோ அப்ரஹாம். உள்ள போங்க. ஆஷா டாக்டர் குழந்தை பாருங்களேன். என்னங்க? ஆஷா ஆஷா மம்மி 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 சீக்கிரமா மேரி கூட்டிட்டு வா. பாத்துங்க. சிஸ்டர், என் பொண்ணு மேரிய பார்க்கணும். உள்ள போய் பாருங்க. சிஸ்டர், என் பொண்ணை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். தாராளமா கூட்டிட்டு போங்க. தேங்க்யூ சிஸ்டர். போயிட்டு வரேன். டாடி ஒரு நிமிஷம். ஆ. வரேன் சிஸ்டர். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆஷா நல்லா இருக்காளா? ஒழுங்கா ஸ்கூலுக்கு போறாளா? குறும்புத்தனம் பண்ணுவாளே, எப்படி சமாளிக்கிறீங்க? ஆஷா உங்ககிட்ட இருக்கான்னு அங்கிள் சொன்னதை கேட்டு எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? ஏன் டாடி எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? ஆஷா ஆஷா என் குழந்தைக்கு என்னாச்சு? ஆஷா என்ன பாருமா, மம்மி வந்திருக்கேன் பாருமா. ஆஷா மம்மின்னு கூப்பிடுமா. ஆஷா ஆஷா என்ன பாருமா. ஆஷா டாக்டர், ஆஷா மம்மி வந்திருக்கேன் பாருமா. ஆஷா டாடி என் குழந்தைக்கு என்னாச்சு? என் பிறந்த நாளுக்காக என்ன கூப்பிட வந்ததா சொன்னீங்களே, எதுக்காகத்தானா? சொல்லுங்க டாடி சொல்லுங்க. அங்கிள் என் குழந்தை உடம்புக்கு என்னன்னு அன்னைக்கே கேட்டேனே, சொல்லாம மறைச்சிட்டீங்களே. ஆண்டி என் குழந்தை என்கிட்ட பேச மாட்டேங்கிறாளே. அம்மா, தாயே, உன் ஆட்டம், பாட்டு
கூத்து கும்மாளம் எல்லாம் அடங்கி போச்சா? அல்பாயுசிலேயே போறதுக்காக நான் இப்படி ஆட்டம் போட்டேன். நீ யாரு பத்த பிள்ளையோன்னு நினைச்சுதான் கொஞ்ச நாள் உங்ககிட்ட விளையாண்டு என் பேத்தின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் பொண்ணை வெறுத்த மாதிரி உன்னை வெறுத்தேன். நான் பெத்த மகளை என்னால பிரிஞ்சு இருக்க முடிஞ்சது. ஆனா உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாம தான் துடிச்சேன். என் நாட்டி படைச்ச அந்தஸ்து வைராக்கியம் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்ககிட்ட ஓடி வந்தனே. இப்படி இப்படி ஆகிறதுக்காகவா இந்த பாவி தாத்தா கிட்ட வந்தேன்? என் மனைவியை பறி கொடுத்தே, மகளை பிரிஞ்சு எல்லா நஷ்டத்தையும் நீ ஈடு கட்டிடுவேன்னு நினைச்சு தைரியமா இருந்தேனே. எவ்வளவு புத்திசாலித்தனமா பேசுவேன். எல்லா கேள்வியெல்லாம் கேட்பேன். ஒரு கேள்வி, ஒரே ஒரு கேள்வி. தாத்தா, நான் செத்ததுக்கு அப்புறம் தான் எங்க அம்மாவை நீ சேர்த்துக்கியான்னு கேட்டிருந்தீன்னா, ஐயோ தாயே என்னை விட்டு போயிடாதே, உங்க அம்மாவை சேர்த்துக்கிறேன்னு அப்பவே அவளை கூட்டிட்டு வந்திருப்பேன். போயிட்டியே. ஐயோ ஐயோ, பாறையா இருந்த என்ன உன் பாசத்தால மெழுகா உருக்கிட்டு பறந்து போயிட்டியே. என் கண்ணை திறந்து வச்சுட்டு நீ கண்ணை மூடிட்டியே. அம்மா, உன்னை எப்படி மறப்பேன்? உன் ஆட்டத்தை எப்படி மறப்பேன்? உன் பேச்சை எப்படி மறப்பேன்? வெள்ளை மயில் ஆடும், நீலமயில் அசையும், பட்டு கிளி பேசும், புறாக்கள் சிறகடித்து கை தட்டும், பெருடரும் கழுகும் சந்தோஷம் தாங்காமல் கை என்று கத்தும். தத்தாகி தத்தாகி தலையிலே என்ன சந்தைக்கு போய் வர கல்யாண பொண்ணுக்கு கச்சேரி ஊர்வலம். பாபா பாபா, oh my God, what a pity, what a pity. சத்தம் போடாதே, பாப்பா தூங்குது. முடிச்சுட்டான்னா மிஷின் கண்ணால சுட்டு விடுவா. அப்பா, இன்னைக்கு ஆஷாவோட பிறந்த நாள். ஸ்வீட் எடுத்துக்கங்க. பாப்பா முத்தாய், பாப்பா பாப்பா தின்னு, பாப்பா பாப்பா தின்னு, பாப்பா பாப்பா.